நீ இந்த வேலை செய்யணுமா, நான் அந்த வேலை செய்யணுமா, நீ இதை செய், நான் அதை செய், நீ தம் அடித்தா நான் தம் அடிப்பேன், நீ குடித்தா நானும் குடிப்பேன். இப்படி இவங்களுக்குள்ளே யூகோ கிளாஸ் ஆகி கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இவங்க கொண்டு போன விதம் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மணி நேரம் படம் ஆமை வேகத்துலேயும் சீரியல் பார்க்குறதோட ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. சீரியலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் நினச்சேன், என்னடா எல்லாருமே பாராட்டினாங்களே இந்த படத்தில், அப்படின்னா புதுசாக இருக்குதுன்னு பார்த்தா உண்மையிலே ஒன்றுமே இல்லைங்க படத்தில். படம் பார்த்துட்டு நான் வெளியே வரப்போ, ஐயோ நான் ஏன் இந்த படம். ரியோராஜ் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நான் ஒரு லேட்டாக பார்த்தேன் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோலாம் போட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து சூப்பராக இருக்குங்க, தங்கமான படங்க, இந்த வாரத்தில் இதாங்க பெஸ்ட்டு படம் அப்படிலாம் சொன்னாங்க. நானும் அவளோட பலாசுல டிக்கெட் வாங்கி, சரி நல்ல படத்தை நம்ம பாராட்டணும், ஏன்னா நம்ம வந்து எல்லா படத்தையும் குறை சொல்கிறோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் குறை சொல்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம், தயாரிப்பாளர் வந்து நல்ல படத்தை தேர்ந்தெடுக்கணும், தயாரிப்பாளர் காசு வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான். ஏன்னா அவர் தான் பணம் போடுறவர், நம்ம எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்குறவர் அவர் தான். நாங்கள் தேட்டரில் போய் டிக்கெட் பார்த்து அந்த டிக்கெட் அவருக்கு போய் அவர் பாக்கெட்டில் காசு வர்றதுக்கு பல ப்ராசஸ் போக வேண்டியதாக இருக்குது. இது நல்ல படம் எடுத்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் கரெக்டாக போகும். அதனால தான் வந்து நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். நல்லா இல்லாத படம், கேவலமான படம் எடுத்தால் 10 பைசா திரும்பி அவருக்கு ரிட்டர்ன் வராது. இதுதான். ஆனால் ஆர்டிஸ்ட்டாக போட்டால் பாதிக்கு பாதி தான் வரும். அதுவும் நஷ்டம் தானே. நீங்கள் 90% வந்தாலும் ஒரு 100% ஒரு படத்தை வந்து பணம் போடுறாருன்னா அவருக்கு 90% வந்து அந்த 10% லாஸ் தானே. அதனால் வந்து நல்ல படங்கள் எடுத்தால் மட்டும்தான் தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அந்த மாதிரி இந்த படம் டாக் வேல்யூவாக ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்து ஆண் பாவம் பொல்லாதது நல்ல டைட்டில் ஆச்சு. போய் படம் பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பயங்கரமான சண்டை. அது நிறைய படம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய படங்கள். என்னென்னா லவ்வு, பொண்ணு பார்க்க போவாங்க, லவ்வு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் வாங்க, கடைசி கிளைமேக்ஸில் போய்ட்டு இல்லை 2 பேர் பிரிஞ்சிரும், டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருக்கப்பட்டு கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் கவுன்சிலிங் போவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிடிக்காது, அதுக்கப்புறம் பிடிச்சிரும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி. கடைசியில் கிளைமேக்ஸில் எப்படியும் ஹீரோயினி சேருவாங்கன்னு தெரியும் நமக்கு. அப்படியே கடைசியில் சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த படத்துடைய இயக்குனர் கலையரசன் தங்கவேல் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து பொண்ணு பார்க்க போகிறத ஆரம்பித்து அந்த பொண்ணு ஃபெமினிசம் பேசும். ஃபெமினிசத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் இருக்குது. இந்த இதில் ஓகே, ஒரு ஹீரோ விட்டு கொடுப்பாரு, சில பொண்ணு அழகாக இருக்கும், பொண்ணு பார்ப்பார், சில விஷயங்களை சொல்லும் அந்த பொண்ணு. பார்த்திங்கன்னா பெரியார், அம்பேத்கர் இதெல்லாம் இருக்குன்னா ஓகே, அது பரவாயில்லம்மா, நீ வந்து மாடர்ன் ட்ரெஸ் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிற, நீ வந்து எனக்கு வந்து ஒரு கவர்ச்சியாக போகிறதுல வந்து இது கிடையாது, நான் வந்து நார்மலான ட்ரெஸ் போட்டாலும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆரம்பத்தில் சொன்னோன்னே ஹீரோக்கு பிடிச்சி அது 2 பேருக்குள்ளே கனெக்ட் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பயங்கரமான சண்டை சச்சரவு. நீ பெரியவளா, நான் பெரியவளா, நீ இந்த வேலை செய்யணுமா, நான் அந்த வேலை செய்யணுமா, நீ இதை செய், நான் அதை செய், நீ தம் அடித்தா நான் தம் அடிப்பேன், நீ குடித்தா நானும் குடிப்பேன். இப்படி இவங்களுக்குள்ளே யூகோ கிளாஸ் ஆகி கடைசியில் கிளைமேக்ஸில் பிரியிற லெவலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. இதுதான் கதை. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இவங்க கொண்டு போன விதம் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. மாளவிகா மனோஜ், ஏற்கனவே ரியோராஜும் மாளவிகா மனோஜும் பார்த்திங்கன்னா ஜோவில் சேர்ந்துருப்பாங்க. இது வந்து இதுலேயும் அந்த ஜோடி அந்த பொண்ணு பார்க்க போகிறதுல ஆரம்பித்து அவங்களுக்குள்ள கல்யாணம், ஊழல், காதல், அப்புறம் ஃபைட்டு, இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் நடக்கிற சண்டை, விக்னேஷ்காந்த்கிட்ட போய் இவங்க விக்னேஷ்காந்த்கிட்ட போய் சொல்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படியே செகண்ட் ஹாப் கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட் ட்ராமாவாக மாறும் அந்த படம். அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மணி நேரம் படம் ஆமை வேகத்துலேயும் சீரியல் பார்க்குறதோட ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. சீரியலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எபிசோடு ஒரு நாளைக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தது. நானும் நினச்சேன், என்னடா எல்லாருமே பாராட்டினாங்களே இந்த படத்தில், அப்படின்னா புதுசாக இருக்குதுன்னு பார்த்தா உண்மையிலே ஒன்றுமே இல்லைங்க படத்தில். படம் பார்த்துட்டு நான் வெளியே வரப்போ, ஐயோ நான் ஏன் இந்த படம், நல்லா பண்ண வேண்டிய படத்தை இப்படி சொதப்பல் பண்ணி நடிக்க வச்சுருக்கீங்க நியாயமா. ரியோராஜும் மாளவிகா மனோஜும் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். விக்னேஷ்காந்த் வந்து அந்த ஸ்டோரி, இந்த படத்துக்கும் விக்னேஷ்காந்த் ஸ்டோரிக்கும் எந்த சம்மந்தம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஷீலா எதுக்கு வக்கீலா ரொம்ப ஓவர் நடிப்பு காட்டுறாங்கன்னு நமக்கு சுத்தமாக தெரியல. ஷீலா ஓவர் நடிப்பு இந்த பக்கம். விக்னேஷ்காந்த் பார்த்திங்கன்னா ஓவரான நடிப்பே கிடையாது.
ஓவராக பயங்கரமாக நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நடிக்கவே இல்லை. அப்பயே என்ன சிவாஜி கணேசன் அப்படி கிளாஸை போடுறதுனாவோ அதை பண்ணுறதுனாவோ அப்படி சைலண்ட்டாக பேசுறதுனாவோ டம்மாச்சாடி இது பண்ணுறதுனாவோ அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஜென்சன் திவாகர் வேறு சம்மந்தம் இல்லாமல் அவர் ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் ட்ராக்கில் போயிடுறாரு, அவர் ஒரு பக்கம் கத்துறாரு, பொண்ணுங்களா என்னடி வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பீச்சை பார்த்து கேள்வி கேட்குறாரு. அந்த பக்கம் அவர் தனியாக பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு, பைத்தியம் மாதிரி பேசுகிறாரு, பைத்தியம் மாதிரி மற்ற அந்த ஃபாலோ பண்ண ஒன்று அனுப்புவோம். இந்த வக்கீல் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படி ஒரு ஃபாலோ பண்ணுறது. அவனும் சம்மந்தம் இல்லாமல் டீ குடிக்கிட்டு வரான், நேரில் பார்க்குறான், டீ வேணுமான்னு கேட்குறது, அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது காமெடி. அது ஒரு பக்கம். அப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜி ஒரு பக்கம், இன்னொரு ஜட்ஜு வர்றது, திருப்பி அவன் ஜட்ஜுக்குள்ளே அந்த வைக்கிறது, இந்த பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப 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 சுமாராக இருந்தது. அந்த இந்த படத்துக்கு எப்படியாவது முடிச்சாகணும். ஃபஸ்ட் ஸ்டாப் இப்படி சண்டை போட்டாங்களா, இது மாதிரி எப்படியாவது முடிச்சாகணுன்னு கோர்ட் ட்ராமாவை ரொம்ப ரொம்ப மொக்க ட்ராமாவை பண்ணி கேவலப்படுத்தி ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப ரொம்ப சுமாரான படமாக போனதுக்கு ஒரே காரணம் யாருன்னா அந்த விக்னேஷுடைய அந்த கோட் ட்ராமா மட்டும்தான். மற்றபடி ஃபஸ்ட் ஹாப் அவங்களுக்குள்ள அந்த லவ் கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ள ஃபைட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாப்பில் அப்படியே கோட் ட்ராமா இந்த ஜென்சன் திவாகர், விக்னேஷ்காந்த், அதுக்கப்புறம் ரியோ ராஜுக்கும் மாளவிகா மனோஜுக்கும் செகண்ட் ஹாப்பில் சுத்தமாக வேலை கிடையாது. பொம்மை மாதிரி வந்து நின்றுட்டு போவாங்க. வாய்தா 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 அதுக்குள்ளே 2 பாட்டு, அப்படியே திருப்பி அந்த அம்மா போயிட்டு ஒரு ஃபெமினிஷம் அந்த அம்மா பேசுவாங்க, அது உடனே இவங்க திருந்திடுவாங்களாம். வீட்டில் தீபா பாஸ்கர் வேலைக்காரி அம்மா அவங்க பேசுவாங்க, இவர் திருந்திடுவாராம். சும்மா ஒரு வாரத்தில் திருந்துருங்க, எதுக்கையா இவ்வளோ நாளும் பேசி பேசி நம்மளை சாவடிச்சிங்கன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த படத்தை. மற்றபடி இந்த வாரம் வேறு படங்கள் இல்லை அப்படின்னா ஏதோ சரி பார்க்கலாம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண் பாவம் பொல்லாததில் போய் பார்க்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், செகண்ட் ஹாப் கொஞ்சம் போர் அடிக்கும். சரி வேறு வழியில் நீங்கள் படம் பார்த்தாகணும் இந்த வாரம்னா இந்த படம் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. மற்றபடி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.